ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. இப்போ நாங்கள் வந்திருக்கோம் பூரிவாக்கத்தில் வந்திருக்கோம். பூரிவாக்கம் கோயில் ஒன்று காளி கோயில். இப்போ இந்த கோயில் இருக்கிற இடத்த நம்ம சுத்தம் பண்ண வந்திருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், இந்த இடத்த பாருங்கள். இப்போ இந்த கோயிலில் இப்போ நான் எல்லாத்தையும் செக் பண்ணின்னுக்கிறேன். இந்த கோயிலை சுற்றி பார்த்துன்னுக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஏரியா எவ்வளோ பில்லுங்க இருக்குது பாருங்கள். இந்த மரத்தை பாருங்கள், இந்த செடியை பாருங்கள். காளி கோயில் சக்தி வாய்ந்த கோயில். பார்த்தீங்களா எவ்வளோ பில்லுங்க இருக்குது இங்கே. ஆனால் காஞ்சி போயிருக்கு பில்லு, அதுவும் எடுப்போம். இப்போ நம்ம ராமர் கோயிலுக்கு போகிறோம். இப்போ அங்கே இருக்குது ராமர் கோயில், அது ராமர் கோயில். பாருங்கள் இந்த கோயிலை பாருங்கள். இங்கே தான் எல்லாமே இருக்கிறோம். இந்த கோயிலில் இப்போ இங்கேயும் சுத்தம் பண்ண வந்திருக்கோம். பாருங்கள். போட்டோ எடுக்கேன். இப்போ பாருங்க க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. க்ளீன் பண்ணின்னுக்குறோம். இது ராமர் கோயிலுக்கு வந்திருக்கோம். ராமர் கோயிலில் இருக்கிற இடத்துல சுத்தம் பண்ணின்னுக்குறோம். பாருங்க எவ்வளோ இது இருக்கு பாருங்க. செடி கிடிலாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. செடியெல்லாம் இப்போ வெட்டுவோம் நாங்கள். உங்களுக்கு இந்த சைடு என்னன்னு பார்க்கணும், ஏறி பார்த்துட்டு போடுங்க. இந்த மாதிரி இருந்தா இந்த எம்டிஆர் இருந்தா போடுறீங்க, இந்த சைடு போடுங்க. இந்த சைடு எம்டிஆர் போட்டுங்க. கண்டிப்பா நாங்க அந்த இடத்துல சுத்தம் பண்ணி கொடுப்போம். எந்த வேலையா இருந்தாலும் செய்வோம். இது கொடிமரம் சுத்தம் பண்ணின்னுக்குறாங்க.
கொடிமரம் சுத்தம் பண்ணின்னுக்குறோம். இப்போ இந்த பழைய கோயிலுக்கு வந்திருக்கோம், இந்த காளி கோயிலுக்கு வந்திருக்கோம். இப்போ இங்கே வேலை செய்கிறத நீங்கள் பாருங்கள் எப்படி வேலை செய்கிறாங்கன்னு. அங்கே 5ஆம் தேதி நைட்டு 4ஆம் தேதி நைட்டு ஏறினா இங்கே 5ஆம் தேதி காலையில் வர மாதிரி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த இடம் பாருங்கள் எப்படி ஆயிடும் பாருங்கள். நீங்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. இந்த சாமி சிலை எல்லாம் அந்த சாமியை வந்து துடைக்கிறது பெருக்கிறது எல்லாமே இருக்குது. எல்லாமே தொடச்சி கிடிச்சு பெருக்கி கிறுக்கி எல்லாமே சுத்தம் பண்ணி கொடுப்போம். இப்போ மரத்தை வெட்டின்னுக்குறோம். கொஞ்சம் நஞ்சம் இருக்குது. இந்த கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற இடம் இது. கொஞ்சம் எல்லாமே எடுத்து கிழித்து எல்லாம் பண்ணின்னு இருக்கிறோம். பாருங்கள், நீங்கள் பாருங்கள். பார்க்க தான் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த சாமியை சிலை 2 சிலை இருக்குது. இந்த 2 சிலையை வந்து எல்லாம் கழுவி குளிப்பாட்டின்னுக்குறாங்க. குளிப்பாட்டி எல்லாம் அது இது சுத்தம் பண்ணின்னுக்குறாங்க இந்த சிலையை. இல்லை அதுக்காட்டி அப்புறம் அவர் இது பண்ணாரா? போட்டோ எடுத்தீங்களா நீங்க? இப்போ இந்த கோயிலில் வந்து எல்லாம் இந்த இன்னொரு டீம் வந்து இந்த கோயிலில் எல்லாம் பெருக்கி கிறுக்கி தொடச்சி கழுவிலாம் விட்டுருக்காங்க. கல்வி எல்லாமே சுத்தம் பண்ணி நிற்கிறார் வழியில். இப்போ பாருங்கள் இந்த இடத்த பாருங்கள் எப்படி முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட்டு பாருங்கள். இந்த இடத்த அழகாக பக்காவாக பெருக்கி அந்த பில்லுங்க எல்லாமே எடுத்துட்டு எல்லாம் செடியெல்லாம் நல்லா சுத்தமாக எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் அருமையாக வச்சுருக்காங்க பாருங்கள். பாருங்கள், நீங்கள் முதல்ல பார்க்குறதுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு இந்த இடம். எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இந்த கோயிலை பாருங்கள், காளி கோயிலை பாருங்கள், இன்னும் அருமையாக சுத்தம் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக சுத்தம் பண்ணியிருக்கோம் பாருங்கள். நீங்கள் முதல்ல பார்க்குறதுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் நிறைய உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். பாருங்கள், அந்த இடத்த வந்து நீட்டாக எல்லாம் பெருக்கி கிறுக்கி செடியெல்லாம் சூப்பராக கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். முதல்ல எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா இந்த இடம்? இப்போ பாருங்கள் இந்த இடம். பாருங்க எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணிட்டோம். அது வண்டி, இந்த வண்டியில் தான் வரோம் நாங்கள் கோயிலுக்கு சுத்தம் பண்ணுறதுக்கு. முதல்ல பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும். இந்த ஒரு கார் வருது.
அவன் கால் வணங்கி சிந்தை மயில சிவபுராணம் தன்னை விந்தை மணி முழுதும் போய உரைப்பன் யான் கண்ணுதலாம் ஐயகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் ஏற்றனே தேற்ற என் சிந்தனையுள் பிறப்ப மெய்யானார் மீட்டிங்கு வந்து சாராமே கள்ள குலக்குரம்பை கட்டடிக்க வல்லானே நல்லுகளே நட்டம் அயங்காடும் நாதனி பிள்ளையுள் கூத்தனி தேன்பாண்டி நாட்டானி அரியல் தேவி ஆனே ஓயன்று உள்ளத்து அரியானே திருவடிக்கு இந்தியா பார்த்தேன். அவங்களுடைய மகன் கஜேந்திர அவர்கள் இன்னைக்கு அன்னப்பாளிப்பு போடுறாங்க. அவங்களுடைய குடும்பத்தார் நம்ம வாழ்க்கை ஓகே, எல்லாரும் அமைதியாக இருந்து ஒரு நல்ல தவ நிலையில் இருந்து அவங்கள வாழ்க்கை வாழ்க்கை வளமுடன் விஜயேந்திரன் மல்லிகா ஒரு குடும்பம், அவருடைய குடும்ப வளம், ஆரோக்கிய வளம், பொருளாதார வளம், அவங்களுடைய குழந்தைகளுடைய நலம், ஆரோக்கிய வளம், பொருளாதார வளம், மேல் திறக்க இந்த கூட்டத்தரத்தில் கலந்து கொண்ட நீங்கள் உங்கள் அன்பு குடும்பமும், உழவர்களில் கலந்து கொண்ட நீங்கள் உங்கள் அன்பு குடும்பமும், உழவர்களில் கலந்து கொண்ட நீங்கள் உங்கள் அன்பு குடும்பமும் இந்த அவங்களோட நினைவு நாள் முன்னிட்டு வஸ்திர தானம் வந்து கொடுக்குறாங்கம்மா. இருக்கிறவங்க அவங்க பேரை கொடுத்துருங்க. ஒருத்தர் பேரை வாசிப்பாங்க, அவங்க கொடுத்துருவாங்க. சாப்பாடு முடிஞ்ச பிறகு சாப்பாடு கொடுத்துருவோம். இவங்களுக்கு வந்து இப்போ சிறப்பு ஐயா தலைவர் அவர்கள் அவங்களுக்கு வந்து அன்னதானம் அளிச்சவங்களுக்கு சிறப்பு துண்டு போடுவாங்க. எல்லாரும் ஒரே பண்ணுறாங்க. கண்ணை மூடி அப்படியே மௌனமாக இருக்கு. வாழ்த்துருவோமா? வாழ்க வளமுடன். கிருஷ்ணம் அவர்கள் உடல் நலம், ஆரோக்கிய வளம், குடும்ப வளம், பொருளாதார வளம், உங்கள் ஆண்மையை கொண்டு மேலும் சிறக்க இந்த உணவு எல்லாருக்கும் நல்லபடியாக போகணும்னு சொல்லிட்டு சங்கீதா டீம் அந்த மொத்த குடும்பமும் அந்த அங்கே வேலை செய்ய அது அனைத்து குடும்பத்தையும் மனசால் நினச்சி நம்ம வாழ்த்திடலாம். ஒரு நிமிஷம் மௌனம் வந்து வாழ்த்துவோமா? வாழ்க வளமுடன். தரணி அம்மா குடும்பத்தினர் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்த அனைவரும் நம்மளுக்காக பாடுபட அனைத்து குடும்பமும் உடல் நலம், நீராய்வு, நிறை செல்வம், உயர்வுடன் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். எல்லாரையும் வாங்க கை தட்டுங்கம்மா, கை தட்டுங்கம்மா. கொஞ்சம் இருக்குமா வாங்கின பிறகு அப்படியே எவ்வளோ கொடுக்க எப்போ கிடைக்கிறது வரவங்க மட்டும்
இப்படியே போயிடுங்க இப்படி போங்க திரும்ப கூடாது இப்படி போனாதான் போட்டோ பிடிக்கும் அம்மா இப்படியே போய் அங்க அவங்க அப்படியே போயிட்டு இப்படி நடந்து போங்க அப்பதான் போட்டோல அந்த கேமரால வாக்கிங் கரெக்டா இருக்கும் வாக் பண்ணிட்டு போங்க நீ படிங்க வராத கூட போய் எப்படி 2 லட்சம் போட்டு இப்படியே போங்க அம்மா இப்படியே போங்க கொடுத்துட்டு இப்படியே போங்க படிமா படிமா ராவணா தான் பாருங்க ராவணா வருது போங்க முன்னாடி நிக்கிறாங்க வேற காணுங்க அது பார்க்காது படிமா அடுத்து படிமா அவங்கதான் பிரேம் தாங்கி மாதிரி எல்லாரும் கை தட்டுமா கிராஸ் பண்ணுமா கை தட்டுங்க எல்லாரும் கை தட்டுங்க அடுத்து எல்லாரும் கை தட்டுமா அம்மா வயசானவங்க கை தட்டுங்க வயசானவங்க எல்லாம் கை தட்டுங்க இந்த வயசு வந்து அவங்க வேலை செய்யறாங்க அவங்க ஜெயாக்கா வாங்கிட்டாங்க அம்மா ஏதோ முக்கியமா இதா அவ்வளவுதானே வேற என்ன வளர்மதி ஒன்று சொல்றேன் அப்படி எல்லாத்தையும் இப்படி போங்க எடுத்து நிற்கிறேன் இப்படியே வரீங்க அப்படியே கொஞ்சம் தள்ளி போங்க அப்படியே கொஞ்சம் தள்ளி போங்க அப்படியே வாங்கிட்டு அப்படியே தள்ளி போங்க அப்படியே வாங்கிட்டு அப்படியே போங்க வெளியில போங்க ஒரு ஒன்று இந்தாம்மா சீக்கிரம் வாங்க ஒருத்தன் கடைசியாக எடுத்து வந்து தரேன் வாங்கிட்டேன் ரவிங்கடா ரவியை கூப்பிடுறா ரவி
கணபதி கொண்டு ரவியை கொடுத்துறான். முருகா ரவிக்கு எடுத்துக்கலாம். சரி நீங்க போ ஒண்ணா இவங்களுக்கு ஒன்று வேணுமா வேஸ்ட்டு கொண்டு போடுவோம் பாரு சார்பாக கன்னிகைப்பேர் அடுத்த பூரிவாக்கத்தில் காமாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் அடுத்த பெருமாள் கோயிலும் இன்னைக்கு உழவர் பணி சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. அடுத்த மாதம் கும்மிடிப்பூண்டில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி கருமாரியம்மன் திருக்கோயிலில் உழவர் பணி நடைபெற இருப்பதால் பக்த கோடிகள் இதை பார்க்குறவங்க வந்து கலந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.